நாக்கு இதுக்கு நாக்கு கிடையாது. இவளை நாங்க ரோட்ல நாக்கு போயிட்டு எடுத்தோம். பாத்தீங்கன்னா நாங்க இவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம். நாக்கே இருக்காது, நாக்கு கிடையாது உங்களுக்கு. இவங்களை நாங்க எப்படின்னா கொண்டு சென்னை பெரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான். அன்னைக்கு ஃபெஸ்டிவல் டைம்ல எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்கதான் கொண்டு போயிருந்தோம். ஆனா டாக்டர்ஸ் என்ன பாத்தீங்கன்னா தொட்டு கூட பாக்கல சொல்லிட்டு தொடக்கூட மாட்டேன், யார் எங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இவங்க வெறி பிடிக்கல. டாக்டர் செக் பண்ணி பாத்து, என்னோட டாக்டர் தனியே வாயில ஊத்தி வயிறு ஃபுல்லுமே வெந்து போச்சு. ரொம்ப செலவு பண்ணி நாங்க காப்பாத்தணும். ஆனா இவங்க சர்வே ஆக மாட்டாங்க எல்லாருமே சொன்னாங்க. எங்கிட்ட 2 வருஷம் ஆகுது. இவங்க பாத்தீங்கன்னா நாங்க சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். அதாவது இவங்க காப்பாத்துறது வேஸ்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. கருணை கொலை பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களோட வாழ்க்கை கிடையாது, இவங்களால சாப்பிட முடியாது. ஆனா 2 வருஷமா உயிர் வாழ்றாங்க, சாப்பிடுறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அழகான குழந்தையா இருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, டாக்டர்ஸ் ரெக்வஸ்ட், தெருநாய்களா இருந்தாலும் தயவு செய்து ஒரே ஈக்குவலா ட்ரீட்மெண்ட் பாருங்க. இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க என்னன்னு தெரியாம சொல்றதால நிறைய குழந்தைகள் கருணை கொலை பண்றாங்க. இவங்களுக்கு வெறி பிடிச்சிச்சுன்றது நாக்கு தொங்குத்தை வச்சு வெறி பிடிச்சிட்டு சொல்லக்கூடாது. இவங்க நாக்கு ஃபுல்லா கெமிக்கல்ஸ் பட்டு மேக்கப்ஸ் வச்சு வந்திருக்கு. ஆனா நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கூட டாக்டர் தயாரா இருக்கு. அதனால தயவு செய்து தெரு நாய்க்களையும் ஒரு வீரா மதிங்க. நன்றி.